ராம்குமார் தற்கொலை செய்து கொண்ட புழல் சிறையில் திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி விசாரணை நடத்தினார். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் நேற்று தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தனி மாஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து திருவள்ளூர் குற்றவியல் நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி இன்று விசாரணை நடத்தினார். புழல் விசாரணை சிறை 2இல் ராம்குமாரின் தங்கிய வெங்கடேசன், இளங்கோ உள்ளிட்ட 11 விசாரணை கைதிகளிடம் அவர் விசாரித்தார். இதேபோல தலைமை சிறை காவலர் பேச்சுமுத்து மற்றும் சிறையில் உள்ள மருந்தகத்தின் மருத்துவர் நவீன்குமார் உள்ளிட்டோரிடமும் மாஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை முடிவடைந்த நிலையில் விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனிடையே ராம்குமாரின் மரணம் குறித்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் முடிவு செய்துள்ளது. பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அடிப்படையாக கொண்டு வழக்கினை மாநில மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கிறது. மூத்த அதிகாரியை கொண்டு விசாரித்து 2 வாரத்தில் அறிக்கை அளிக்கவும் ADGPக்கு மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.